என்னது, நம்மளை போலவே ஆடு மாடுக்கெல்லாம் ஆதார் கார்டு உண்டா? எந்த மாநிலத்தில்? இந்தியாவிலையா? ஆமாங்க. அதாவது வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கெல்லாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் கோ சம்பத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சஸ் மூலயமா மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பசுமாடுகள் மற்றும் எருமை மாடுகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதார் கார்டில் பசுவோட நிறம், எடை, அந்த பசுமாட்டுக்குரிய உரிமையாளர் யாரு, அவருடைய அட்ரஸ் முதற்கொண்டு அந்த ஆதார் கார்டில் இடம்பெற்றிருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதார் கார்டு திட்டம் விலங்குகளுக்கு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலம் பங்களாதேஷோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் பங்களாதேஷ்லேருந்து நிறைய ஆடு மாடுகள் திருடு போடுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக ஆடு மாடுகள் அப்படிங்கிறது 20,000 30,000 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பங்களாதேஷ் நபர்களால் திருடப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்புறமா இந்த ஆதார் திட்டத்தை மேற்கு வங்காள அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது மூலமா மேற்கு வங்கத்தில் உள்ள பசுக்கள் மற்றும் எருமை மாடுகள் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வதைப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு மேற்கு வங்க அரசு சொல்லுது.